அப்படின்னா அதிகமாக வந்து உங்கள் ஃபேஸில் அதிகமான கரண்ட், அந்த குறிப்பிட்ட ஃபேஸில் அதிகமான கரண்ட் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் வரும். ஸோ அந்த லோ வோல்டேஜ் வர டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை ஃப்ளக்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். லோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்னா உங்களோட பல்பு நீங்கள் ஈஸியாக ஃபிளக்கரிங்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேலன்ஸ், அதாவது அந்த ஃப்ளக்சுவேஷன் எதனால் வருது அப்படின்னா ஆல்ரெடி கரண்ட் அதிகமாக வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங். அப்போ லோ வோல்டேஜ் உங்களுக்கு அங்கே உருவாகுது. லோ வோல்டேஜ் உருவாகுதுன்னா என்னென்ன அன்பேலன்ஸ்டாக கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அன்பேலன்ஸ் லோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர் ஃபேஸில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிளக்கரிங்லாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஒய் ஃபேஸில் வச்சுக்கலாம், அப்படின்னா அடுத்த பி ஃபேஸில் வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே உங்களுக்கு வைக்கல, எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப்ல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு இதில் வைக்கிறதுக்கு பதிலாக ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பவர் கட் வரும்போது இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபேஸை விட்டுட்டு இன்னொரு ஃபேஸ்ல நீங்க வந்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி